Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video number 10th standard max chapter 3 algebra exercise 3.6 question number 5 பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா if a is equal to 2x plus 1 by 2x minus 1 and b is equal to 2x minus 1 by 2x plus 1 find 1 by a minus b minus 1 by a square minus b square. So இது வந்து minus, okay, subtraction. So இங்க நம்ம என்ன மாதிரி மெத்தட்ல இத சால்வ் பண்ணுவோம் அப்படினா first நம்ம இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 by a minus b minus 2b by a square minus b square which is equal to 1 by a minus b minus 2b by a square minus b square a plus b into a minus b ன்னு எழுதலாம். இப்போ நம்ம டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்து a plus b into a minus b. minus. Okay. So a plus b into a minus b. இங்கே நமக்கு வெறும் a minus b மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு a plus b வரும் மைனஸ் a plus b into a minus b. இங்கே a plus b into a minus b. ஸோ இங்கே வெறும் 2b மட்டும்தான் வரும். அண்ட் தென் a plus b minus 2b நமக்கு a minus b கிடைக்கும் by a plus b into a minus b. So a minus b cancel ஆயிடும். remaining நமக்கு 1 by a plus b balance இருக்கும். Okay. So 1 by a minus b minus 2b by a square minus b square. இதை simplify பண்ணுறப்போ நமக்கு இப்போ 1 by a plus b கிடைச்சிருக்கு. இதை நம்ம equation 1 எடுத்துப்போம். இப்போ a plus b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். a plus b எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே நமக்கு a ஓட வேல்யூ அண்ட் b ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ a plus b கண்டுபிடிக்கிறதுக்கு a plus b is equal to a ஓட வேல்யூ வந்து 2x plus 1 by 2x minus 1. ஸோ 2x plus 1 by 2x minus 1. b ஓட வேல்யூ வந்து 2x minus 1 by 2x plus 1. இதை சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கும் டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து 2x minus 1 into 2x plus 1. ஸோ இங்கே 2x minus 1 இருக்குது. ரிமைனிங் வந்து ஒரு 2x plus 1 வரும். ஸோ 2x plus 1 the whole square. அதே மாதிரி இங்கே 2x plus 1 இருக்குது. அப்போ 2x minus 1 இங்கே வரும். ஸோ 2x minus 1 the whole square. ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4x square plus 1 plus 4x right plus இங்கே வந்து 4x square plus 1 minus 4x இருக்கும் divided by இது a plus b into a minus b ங்கிறதுனால இது எப்படி எழுதலாம்னா a square minus b square. ஸோ a square minus b square னா 4x square minus 1 வரும் which is equal to இங்கே plus 4x minus 4x cancel ஆகிடும். 4x square plus 1 4x square plus 1. அப்போனா இதை நான் 2 times 4x square plus 1 எழுதிக்கலாம் இல்லையா by 4x square minus 1. ஓகே, இது வந்து a plus b ஓட வேல்யூ. இது ஈக்குவேஷன் 2. பட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 by a plus b கிடச்சிருக்கு. ஸோ a plus b நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போனா ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, புட் ஈக்குவேஷன் 2 இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 by a minus b minus 2b by a square minus b square is equal to 1 by a plus b இருந்தது இல்லையா. ஸோ a plus b ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 into 4x square plus 1 by 4x square minus 1. ஸோ இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகிறப்போ ரெசிப்ரோகேட் ஆகிடும். ஸோ which is equal to 4x square minus 1 by 2 times 4x square plus 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 5th கொஷின். ஸோ 5th கொஷினில் நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக கொடுத்து ஏக்கும் பிக்கும் தனியாக ஒரு பாலினாமியல் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஏவையும் பியையும் கொடுத்த பாலினாமியலை சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு 1 by a plus b கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி a plus b கண்டுபிடிச்சிட்டோம். a plus b கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டுபிடிச்ச a plus b வேல்யூவை
இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஃபைனலாக நம்ம கிடைச்ச ஆன்சர் என்னன்னா 4x² - 1/2 × 4x² + 1. ஓகே, தேங்க்யூ.